பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆமா. அது சாத்தியமா அங்க்? உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லுங்க. சாத்தியமில்லாத ஒன்றை அவர் சொல்லுவாரா? இல்ல, ஆண்டவர் எதுவுமே சாத்தியமில்லாதத சொல்ல முடியாது. ரைட். அவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகன்க. அவர் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னவர் பேதுருவோ எலியாவோ எலிசாவோ கிடையாதுங்க. பவுலும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாதுங்க. நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் சொல்லுறார். அப்படித்தான் நம்மளை டிசைன் பண்ணி இருக்கிறார். ரைட். இந்த வெளிச்சம் எனக்கு வந்தது பாருங்க, இந்த வெளிப்பாடு எனக்கு வந்தது பாருங்க, அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க. தினந்தோறும் அற்புதம், மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான அற்புதங்களே உங்களை போல சாதாரண மனிதனாகிய என்னை கொண்டு செய்கிறார். அந்த வார்த்தையே தவறு. உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் மனிதர்களே கிடையாதுங்க. நாங்கள் சாதாரண மனிதர்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் மரண சிந்தையுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அவர் செய்ததை விட பெரிய அற்புதம் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். வேதத்தில் உதாரணம் இருக்க. இயேசு கிறிஸ்துவுடைய நிழல் பட்டு சுகமானதாக பைபிளில் எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் அந்த கோமாளி யார்? பேதுருடைய நிழல் பட்டு எல்லாரும் சுகமடைந்தார்கள் என்று இருக்குது. ரைட். அப்போ இதையெல்லாம் நான் தியானிக்கிறதுனால அந்த ஃபெய்த் எனக்கு வந்துச்சு. எனவே எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டார். பாடட்டுமா? பாடுங்க அங்கிள். இதை கேட்கிற அருமையான என்னுடைய நண்பர்களே, உங்களாலும் என்னாலும் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதம் செய்ய முடியும் என்று நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் செய்ய துவங்கி விட்டீர்கள். ஆமேன். அவர் என்ன செய்தாருங்க? தண்ணீர் மேலே நடந்தார். நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் மேலே ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட்லாம் விளையாட போகிறோம் பால். ஏன்னா அப்படி தானே சொல்லியிருக்காரு. அவர் செய்ததை விட பெரிய கிரிக்கெட். அவர் எதை காலி செய்தார்? லாசருடைய கல்லறையை. நம்ம கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய போகிறோம். நடந்திருக்கு, பைபிள்லே நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பொழுது என்ன நடந்தது? அங்கே எருசலேமிலே கல்லறைகள் காலியாகி அநேக பரிசுத்தவான்கள் அங்கே எருசலேம் வீதியிலே நடமாடினார்கள் இருக்கு. அல்லேலூயா. தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய், எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றி ராஜா. ஆமென். இன்னொரு அடி நான் உங்களுக்கு பாடுறேன் பாருங்களேன். லாசருவின் கல்லறையை காலி செய்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்துங்க லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். ஏன் தெரியுமா? இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். இன்னும் என்ன சொன்னாரு? இன்னும் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க? தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய், தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய், உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே, இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். நம்ம ஏன் அவர் செய்ததை விட பெரிய கிரியை செய்யணும்னா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இருக்கும் பொழுது இருந்த பாப்புலேஷனை விட நூற்றுக்கணக்கான மடங்கு பாப்புலேஷன் பெருகிட்டு. 21வது நூற்றாண்டிலே உலக ஜனத்தொகை 800 கோடிங்க, 8 பில்லியன். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ காலத்தில் ஒரு 50 கோடி தான் இருந்திருப்பாங்க. இப்போ 800 கோடி ஆயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை நாம் யாவரும் சேர்ந்து செய்தால்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் கொண்டு செல்லப்பட முடியும். ஆமாம், ரைட் ஆர் நாட்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி அவரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறார்.
நான் நினைக்கிறேன், நான் உங்களை சவாலிட்டு சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே தேவன் உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமி எங்கே எடுத்து செல்ல போகிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுங்க வருவேன் என்று சொன்னார்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரத்தக்கதாக என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.